மிகச்சிறந்த பரிகாரம் ஃபஸ்ட்டு உங்கள் பேர். பரிகாரங்கிறது நீங்கள் தான் கற்பனையில் ரொம்ப பிரம்மாண்டமாக இது ஒரு 60,000 1,00,000 ரூபா அளவுக்கு பட்ஜெட் நீங்கள் வச்சுருக்கீங்க. இல்லை, உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டுட்டாருன்னா இது எதையுமே நீங்கள் தொடக்கூடாது. இதெல்லாம் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அஷ்டமத்து சனி நடக்கும்போது அவங்க ஒரு தடவையாவது சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்க. கர்மாவை கேளக்கர் சித்தர் வழிபாட்டு மூலயமா குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 100% குறைக்க முடியும். ஃபினான்சியலாகவும் சரியாகும், படிப்பு, வியாதி எல்லாமே சரியாகும். பரிகாரங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி அதனுடைய முகமே வேற ஒரு முகமாக நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா அசோகா. நான் கடகராசி பூச நட்சத்திரம். எனக்கு எழுத்தில் பேர் வச்சிருக்கவே கூடாது. என்னுடைய ஜோதிடர்கிட்ட நான் வளர்ந்ததுக்கப்புறம் கேட்டேன். நான் ஜோதிடம் படித்ததுக்கப்புறம் அவர்கிட்ட போய் எனக்கு எதுக்கு, நான் பூச நட்சத்திரம் தானே, எனக்கு எதுக்கு பேர் வச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், உனக்கு சூரியன் வீக்காக இருக்குது, சூரியனுடைய சக்தி உன் ஜாதகத்தில் வலிமை குன்றி மறைவு ஸ்தானத்துக்கு போயிருச்சு. இப்போ சூரியனை ஏதாவது உனக்குள்ளே நான் கொடுக்கணும், அப்போ தான் உன் பேரை சொல்லி கூப்பிடும்போது அந்த வைப்ரேஷன் உனக்குள்ளே ரீச் ஆகும். அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய எழுத்து, அதனால் உனக்கு அசோகா அப்படின்னு நான் பேர் வச்சேன் அப்படின்னு சொன்னார். மிகச்சிறந்த பரிகாரம் ஃபஸ்ட்டு உங்கள் பேர். ரெண்டாவது, நான் செம்பு காலில் அணிஞ்சிருக்கேன். இப்போ சூரியன்கிட்ட இருந்து அதனுடைய சக்தியை ஈர்க்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வச்சுக்கணும். நான் இங்கே ஒரு மோதிரம் அணிஞ்சிருக்கேன். இந்த மோதிரம் சந்திரனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிகளை ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ எனக்கு என் ஜாதகத்தினா கடகராசி, சந்திரன் ஆட்சியில் இருக்கிறார். இருந்தாலும் இவர் எனக்கு அதிக நன்மையை பண்ணணும் அப்படின்னா அவரை நான் எக்ஸ்ட்ரா ஒரு டிவைஸ் வச்சு இழுத்து என் உடம்புக்கு கொடுக்குறேன். இதன் பேர் தான் பரிகாரம். இப்போது சார் என்கிட்ட இந்த மோதிரம் போடுறதுக்கு என்கிட்ட வசதி இல்லை, வேறு எதுவும் வாங்குறதுக்கு இந்த வெள்ளி மோதிரம் தங்கம் எதுக்குமே என்கிட்ட வசதி இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு தான் உங்களுக்கு நவ தானியங்களே கொடுத்துருக்காங்க. பரிகாரங்கிறது நீங்கள் தான் கற்பனையில் ரொம்ப பிரம்மாண்டமாக இது ஒரு 60,000 1,00,000 ரூபா அளவுக்கு பட்ஜெட் நீங்கள் வச்சுருக்கீங்க. இல்லை, இப்போ ஞாயிறு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை சப்பாத்தி சாப்பிடலாம், கோதுமையில் நீங்கள் ஏதாவது ஒரு உணவுப் பொருள் செஞ்சு சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்கள் புதன்கிழமைக்கு வந்தீங்கன்னா, புதன் அப்படின்னா பச்சை, பச்சை அப்படின்னா அது ஒரு பச்சை பயிர். இதை மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தானியங்களை நீங்கள் செஞ்சு உணவாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்தந்த நாளுக்கு அந்தந்த கிரகத்திலிருந்து அந்தந்த நவதானியங்கள் சக்தி இழுத்து உங்கள் உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எள்ளு, கருப்பாக இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருளும் நீங்கள் சனிக்கிழமையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது சனி கிரகத்திலிருந்து ஒளியை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இந்த இடத்துல சூட்சமமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் அதாவது வலிமையில் இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், ஆட்சியில் இருக்கிறார், உச்சத்தில் இருக்கிறார்னா இந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணி பிளாக் கலர் எள்ளு, பனை மரத்தில் இருக்கக்கூடிய கருப்பட்டி இதெல்லாம் சாப்பிட்டு நல்லெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அவருடைய நன்மையை பெற்றிருக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டுட்டார்னா இது எதையுமே நீங்கள் தொடக்கூடாது. இதெல்லாம் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனி பகவான்கிறவர் கெட்டு போயிட்டார் அப்படின்னாலே, இப்போது விருச்சகத்தில் சனி பகவான் இருக்கிற எல்லாருக்குமே ஸ்கின் டிசீஸ் வரும். 170% பேருக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கும். சிம்மம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய வீடு. சூரியனுடைய வீட்டில் சனி போயிட்டார் அப்படின்னா கெட்டுருவார். அப்போ யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சிம்மத்தில் சனி இருக்குதோ, சனி கெட்டு போன காரணத்தினால உங்களுக்கும் ஸ்கின் அலர்ஜி வரும். இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கனாலுமே சில பேர் பார்த்திங்கன்னா, சார் எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஸ்கின் அலர்ஜி வரும், பிறகு சரியாயிரும், பர்மனண்ட்டாக இல்லை. அது என்ன குறிப்பிட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரம் எப்போல்லாம் இந்த சனி பகவானை கிராஸ் ஆகி போகிறாரோ, உங்களுடைய ராசிக்கான கிரகம் உங்களுடைய நட்சத்திரத்திற்குள்ளே இந்த சனி பகவான் கிராஸ் ஆகுறது, இப்படி வளம் எப்போ வராரோ இப்போதெல்லாம் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வரும். அதனால தான் அந்த ஒரு 30 நாள் 45 நாள் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி, சில பேருக்கு 3 மாத காலம் இருக்கிறது. இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி சீசனுக்கு வர பிரச்சனையெல்லாம் இப்படி இருக்கும். இல்லை சார் என்னால் 20,000 ரூபா செலவு பண்ணி மோதிரமெல்லாம் வாங்க முடியாது. இரும்புங்கிறது சனி பகவானை குறிக்கக்கூடிய ஒரு மெட்டல். இரும்பு பாத்திரத்தில் சமையல் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் இப்போ வழக்கமாக சமையலுக்கு கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய்ங்கிறது எள்ளெண்ணெய், எள்ளுங்கிறது சனி பகவானுக்குரியது, அது கருமை நிறம். அப்போ சனி பகவான்கிட்ட இருந்து உங்களுக்கு நன்மைகளை இழுத்து கொண்டு வரும். அப்போ ஒரு வடைச்சட்டி நீங்கள் இரும்பில் வாங்கிக்கிங்க, அதில் நல்லெண்ணெயில் தாளிங்க, இப்போ அதை சாப்பிடுங்க. நீங்கள் நவரத்னம் பக்கம் போக வேண்டாம். வலிமை இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க இந்த வழிபாடுகளை பண்ணுங்கள். வசதி இல்லாதவங்க நீங்கள் இதை பண்ணுங்கள். மண்பானையில் தண்ணி வச்சு குடிங்க, இது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு சூரியனுடைய ஆற்றல் உள்ளே வேணும், செப்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிங்க.
ரொம்ப நல்லது. ஸோ நவ கிரகத்துக்கும் உண்டான உலோகங்கள் இருக்குது, நவ தானியங்கள் இருக்குது. இதை பயன்படுத்தினாலே எளிமையான பரிகாரங்கள். இன்றைக்கி எல்லாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு பீரியட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி தான். அது சந்திர அஷ்டமமாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, இந்த 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து அது தன்னுடைய தீய பலன்களை கொடுக்கும்போது அவரால் தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆளே முடிக்கும் அஷ்டமத்து சனி அப்படிம்பாங்க. கண்டிப்பாக அஷ்டமத்து சனி நடக்கும்போது அவங்க ஒரு தடவையாவது சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லார் வாழ்க்கையிலுமே நடக்கும். அப்போ இதிலிருந்து எல்லாம் கேளக்கீர் நம்மளை காப்பாற்றுவாரானா, இதற்கும் மிகச்சிறந்த உதாரணம் நான் தான். நான் கடகராசி, பூச நட்சத்திரம். எனக்கு இப்போது அஷ்டமத்து சனி நடந்துகிட்ருக்கு, எனக்கு கேது தசை நடந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து இவர் இந்த பீரியடில் மீடியாவில் ஜொலிப்பாரா, இவர் உலகம் பூரா பிரசித்தி பெற்று இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை அப்படிம்பாங்க. இந்த வாய்ப்பே இல்லாத அசோகா ஆஸ்ட்ரோ தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்தியாவில் இருந்து ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கேளக்கியருடைய அருளால் இன்றைக்கி நான் வந்து உட்காந்துருக்கேன். அஷ்டமத்து சனியில் கிட்டத்தட்ட 15 சேனல்களுக்கு மேலே நான் பேட்டி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி கேளக்கியர்னு அடித்தாலே என்னுடைய வீடியோக்கள் மட்டுமே ஒரு 200 வீடியோக்கள் வரும். இன்றைக்கி நான் ஒளிரி இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பின்புலத்தில் கேளக்கியரோட அருள் இருக்குது. அவருடைய கருணையால் அஷ்டமத்து சனியிலையும் ரொம்பவே நான் நல்லா இருக்கேன். இதற்கு காரணம் கேளக்கியருடைய ஒளி என் மீது பட்டுக்கொண்டு இருக்கிறதுனால. குறிப்பாக சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரங்களுக்கு அடுத்த பீரியட் மார்ச்சில் இருந்து அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது. அதனால் நீங்கள் கேளக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணுறது சால சிறந்தது. இந்த அஷ்டமத்து சனியிலிருந்து தப்பிக்கிறதற்கு ஒரே தீர்வு கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் எப்போ கேளக்கியருக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறீங்களோ சனி பகவான் உங்களை சீண்டவே மாட்டார். உங்கள் வாழ்க்கை ஜம்முன்னு அமைதியாக நிம்மதியாக இருக்கும். அதற்கு நீங்கள் கேளக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணுறது 100% கேரண்டியான விஷயம். கர்மாவை கேளக்கியர் சித்தர் வழிபாட்டு மூலயமா குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 100% குறைக்க முடியும். எப்படி சார்? கர்மாங்கிறது ஒருத்தங்க பிறக்கும் போதே அவங்க ஜாதகத்தில் எழுதப்பட்டது, எழுதுனதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டால், உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிற உதாரணம் தான். இப்போ உங்ககிட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு நாணயங்களாக சில்லறையாக உங்கள் கையில் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? உங்களால் தூக்கவே முடியாது. அந்த அத்தனை நாணயங்களும் நான் வாங்கிட்டு ஒரே ஒரு 2000 ரூபா நோட்டை உங்கள் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னா மதிப்பு ஒன்று தான். ஆனால் உங்களுடைய சுமையை இந்த இடத்துக்கு நான் வாங்கிட்டேன், ஒரே ஒரு இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் மட்டும் நடந்துச்சு. உங்களுடைய பாரத்தை நான் வாங்கிட்டேன், நான் வச்சுருந்த லகுவான நோட்டை உங்கள் கையில் திரும்ப கொடுத்துட்டேன். உங்கள் கர்மா இந்த இடத்துக்கு மாற்றப்பட்டுருச்சானா கர்மாவினுடைய உக்கிரம் குறையப்பட்டது. நீங்கள் ஈஸியாக சிங்கிள் நோட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு எங்கே வேணாலும் போகலாம். இல்லைன்னா இந்த பாக்கெட்டில் 100 ரூபாய்க்கு போட்டால் கூட உங்களால் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. 2000 ரூபாய்க்கான நாணயங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? இந்த வேலையை தான் கேளக்கியர் சித்தர் செஞ்சு கொடுக்குறார். இந்த இடத்துக்கு சார் எனக்கு முன்னையே ஒருத்தர்கிட்ட மந்திரம் கொடுத்து ஒரு 30 நாள் கழித்து நான் கேட்டேன், உங்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபா பிரச்சனை இருந்துச்சு, தீர்ந்துச்சா அப்படின்னு கேட்டப்ப, சார் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு, பட் மனசளவில் நான் ரிலாக்ஸாக இருக்கேன். முன்னெல்லாம் இந்த பிரச்சனையை நினச்சி எப்போ சூசைட் பண்ணிக்கலான்னு இருந்தேன், இப்போது என்னால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது, இனிமேல் வாழ முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது, இந்த பிரச்சனை என் மைண்டுக்குள்ளே வரலை அப்படிங்கிறாரு. அதே பிரச்சனை அப்படியே இருந்தாலும் முன்ன இந்த பிரச்சனை என்னை பாதிச்சது, இப்போ இந்த பிரச்சனைனால நான் கவலைப்படவே இல்லை. அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நைட் ஷோக்காக டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் சார் அப்படிங்கிறார். நான் ரொம்ப வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு போய், இப்போ நான் சினிமாவுக்கு போகலான்னு சந்தோஷமாக சினிமாவை படம் பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படின்னார். எனக்கு உண்மையாலுமே நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பாருங்கள், ஒரு பொழுதுபோக்கே இல்லாமல் பல வருஷமாக இதே பிரச்சனையை நினச்சி சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சினிமாவுக்கு போனால் ஒரு 500 ரூபா இருந்தாலே போதும். இதை செலவு பண்ணுறது கூட ஒரு பல வருஷமாக மனசளவில் தயாராக இல்லை. இன்றைக்கி நான் சந்தோஷமாக போகிறேங்க, ஒரு 3 மணி நேரம் நான் ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் போயிட்டு வாங்க. இதுதான் நீங்கள் கேளக்கியர் சித்தர் வழிபாடு இருந்தாலும் உங்களுக்கு கடல் அளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களை ஒன்றுமே சீண்டாது. கேளக்கியர் இல்லைன்னா உங்கள் கப்பல் கடலில் முழுகிடும். அதனால் இவர் தான் உங்களை அக்கறைக்கு சேர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தோனி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தனுக்கு மன தைரியம் தான் மிகப்பெரிய தைரியமே. என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு நான் என்றைக்கு மனசில் நினைக்கிறேனோ அப்போ தான் அந்த காரியம் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். என்னால் இது முடியாதே அப்படின்னு நினச்சிட்டா அந்த விஷயம் தோல்வி தான். நீங்கள் செஞ்சாலும் அது தோல்வியில் தான் முடியும். முதல்ல உங்களுக்கு உத்வேகத்தை கொடுப்பார். ஆயுதம் வந்து என்றைக்குமே உங்களுக்கு தைரியத்தை தராது. நீங்கள் உங்கள் கையில் நான் ஒரு கூரிய வாள் கொடுத்து நீங்கள் சண்டைக்கு போங்க அப்படின்னா போக மாட்டீங்க. உங்கள் மனசில் வந்து ஒரு தைரியம் இருக்கணும். அப்போ தான் உங்கள் கையில் ஒரு சின்ன கத்தியை கொடுத்தாலும் நீங்கள் வெற்றியோடு திரும்பி வருவீங்க. என்றைக்குமே ஆயுதம் உங்களை
காப்பாற்றவே காப்பாற்றாது. அப்படி ஒரு வரலாறும் இந்தியாவில் இல்லை, எந்த நாட்டிலையும் இல்லை. அதனால் இந்த கேளக்கியருங்கிறவரும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உள் தைரியத்தை உங்கள் உளவியல் ரீதியாக அவர் கொடுப்பார். அதனுக்கப்புறம் இந்த எந்த பிரச்சனையும் கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. நீங்கள் ரெடி டு ஃபைட் தயாராகிவீங்க. நீங்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் விதமே உங்களுக்கு புதுசாக இருக்கும். என்றைக்கு உங்களுக்கு பயம் இல்லையோ, வள்ளுவர் சொல்லிட்டாரு, நீங்கள் ஞாலம் கருதினும் கைகூடும் அப்படின்ட்டாரு. காலம் கருதி இடத்தார் செய்யணும் அப்படின்ட்டார். அவ்வளோதான், முடிச்சுட்டார் அவர். நீங்கள் இதுக்கு மேலே ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம். நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ நடக்கும். டைம், அந்த டைம் மட்டும் வெயிட் பண்ணி கரெக்டான இடத்துல நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 100% உலகமே உங்கள் வசப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டார். கேளக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உளவியல் ரீதியாகவும் உங்கள் பிரச்சனைகள் சரியாகும், ஃபினான்சியலாகவும் சரியாகும், படிப்பு, வியாதி எல்லாமே சரியாகும். உங்கள் மொத்த வாழ்க்கைக்கும் மொத்த தீர்வு. கேளக்கியர் சித்தர் நமோ நமக்கு.